உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நெல்லையில் இளைஞரின் பூநூல் அறுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் உண்மை இல்லை என நெல்லை மாநகர காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். ராமசுந்தரம், வணக்கம். இந்த பூநூல் அறுக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்று முன்தினம் மாலை நேரத்துல இளைஞர் ஒருவர் தியாகராஜ நகர், அதாவது இளைஞர் ஆகாஷ் அகிலேஷ் என்பவர் தியாகராஜ நகர் பகுதியில் உள்ள ஒரு ஆன்மீக மன்றத்துல ஆன்மீக நிகழ்வுக்காக சென்ற போது பூநூல் அறுக்கப்பட்டதாக பெருமாள்புரம் காவல் நிலையத்துல அந்த அகிலேஷின் தந்தையார் சுந்தர் என்பவர் புகார் கொடுத்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக மனுவை பெற்றுக்கொண்டு விசாரணையையும் காவல்துறை தீவிரப்படுத்தியது. சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாமே அந்த பகுதியில் இருந்த காட்சிகள் எல்லாமே கைப்பற்றி விசாரணையும் மேற்கொண்டது. இந்த நிலையில இன்று காலை மத்திய அமைச்சர் எல்முருகன் நேரடியாக இந்த மாணவன் மற்றும் அந்த இளைஞர் மற்றும் அந்த குடும்பத்தினர் சந்தித்தும் ஆறுதல் கூறினார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணையை மேற்கொண்ட காவல்துறை தற்போது ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. இந்த விவகாரத்துல அந்த இளைஞர் சென்றதாக சொன்ன நேரத்தின் போது இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வுல எந்த ஒரு இருசக்கர வாகனத்திலும் சந்தேகத்தைக்கூடிய நபர்கள் சென்றதாக புலப்படவில்லை. இந்த இளைஞர் கொடுத்த புகார்ல உண்மைத்தன்மை இல்லை என்பது போன்றே தெரிகிறது என்ற விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அந்த மாணவன் இளைஞனுடைய அந்த பூணூல் எடுக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. அருகே இருந்த தேவாலயத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளும் கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த இளைஞன் ஓடி வருவதாக போன்ற காட்சிகள் மட்டுமே அதில் பதிவாகி இருந்தது. அந்த நேரத்தில், அந்த குறிப்பிடப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு இருசக்கர வாகனமும் அந்த பகுதியில் செல்லவில்லை என்பது காவல்துறை தரப்பு விளக்கமாக இருக்கிறது. இந்த சம்பவத்திலும் உண்மை இல்லை என்பதும் அவர்கள் தரப்பு விளக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.